திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள், நல்ல சிந்தனைகளோடு தொழில் உணருங்கள். நமச்சிவாய் என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், திருச்சிற்றம்பலம். அருமையாக வாழ்வீர்கள், பெருமையாக வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரியுடன் அமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு இன்று 1ஆம் திருமுறையிலே திருச்சிராப்பள்ளி என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, திருச்சியை தெரியாதவர்கள் யாருமே இல்லை. சோழ நாட்டினுடைய தென்கரை தலம், காவிரியினுடைய தென்கரை தலம், பெரிய தமிழகத்திலேயே ஒரு பெரிய நகரம். ரயில் வசதி, பேருந்து வசதிகள் எல்லாம் உள்ளன. எங்கிருந்தால் தமிழகத்திலிருந்து எங்கு வேண்டுமானால் திருச்சிக்கு செல்லலாம். மிக 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 விளக்கமானது. மலைக்காட்சியினுடைய முதலிடமாக உள்ளது. காவிரிக்கு தென்கரையிலே அமைந்தது. கலாசாலைகள், கல்லூரிகள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன. அறிவுத்துறையிலும் வளர்ச்சிக்கு இடமாக இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி என்பதற்கு காரணமே திரிசிரன் என்னும் அரக்கன் பூசித்து பேறு பெற்றான். அதனாலே சிராப்பள்ளி என்று பெயர் வந்தது என்கிறார்கள். திராப்பள்ளி குன்றுடைய யானை சிராப்பள்ளி செல்வன் சிரகிரி என்றே வழங்குகிறார்கள். அதனால் சிராப்பள்ளி என்பதற்கு வேறு பொருள் இருந்திருக்க வேண்டும் என கருத இடம் தருகிறது. சிராப்பள்ளி என்பதன் பெயர் காரணத்தை பற்றி சரித்திர பேரறிஞர் சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் செந்தமிழிலே எழுதிய சுருக்கம். 7வது நூற்றாண்டிலே அப்பர் அடிகளை வருத்தி சைவனான முதல் மகேந்திரவர்மனே இந்த தலத்தினுடைய 8 ஸ்லோகங்கள் அடங்கிய கல்வெட்டு ஒன்று அமைந்திருக்கிறது. அதே போலவே இந்த சிராப்பள்ளியிலே அமைந்திருக்கின்ற அமணப்பள்ளி ஒன்று பெரிதாக இருந்தது. அதனை இடித்தே இந்த கோயிலை சைவனான மகேந்திரவர்மன் கட்டினான். மகேந்திரவர்மன். திருச்சிற்றம்பலம். இங்கே திருச்சியிலே உச்சி பிள்ளையார் கோயில் மிக பெருமை வாய்ந்த ஒன்று. இங்கே சொல்லுகிறவர்கள் அந்த தாய்மானவர் கோயிலை பார்த்துட்டு அப்படியே உச்சி பிள்ளையாரை பார்த்து நல்ல உள்ளம் மகிழ்ந்து வாருங்கள். திருச்சிற்றம்பலம். பதிகம் 98. 1ஆம் திருமுறை பதிகம் 98 திருச்சிராப்பள்ளி. 4வது பாடல். துறை மல்கு சாரல் சுனை மல்கு நீலத்திடை வைகி சிறை மல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி கரை மல்கு கண்டன் கனலறியாடும் கடவுள் எம் பிறை மல்கு சென்னியுடையவன் எங்கள் பெருமானே. பல வழிகளாய் பலவாகிய வழிகளை கொண்டுள்ள மலை அடிவாரத்திலே விளங்குமுடைய சுனைகளிலே நெருங்கி பூத்த நீல மலர்களிலே தங்கி சிறகுகளை உடைய வண்டுகளும் தும்பியும் இசைபாடும் சிராப்பள்ளியிலே எங்கள் பெருமானாகிய சிவபெருமான் கரை பொருந்தி சிவபெருமானுடைய கரை பொருந்திய கண்டத்தை உடையவனாய் கனலும் எரியை
கனலும் எரியை கையில் ஏந்தி ஆடுகின்ற எம் கடவுள், ஆடுகின்ற எம் கடவுளாய் பிறை பொருந்திய சென்னியை உடையவனாய் விளங்கி அருளுகிறான். நீலகண்டன் அவன் எரியாடும் கடவுள். பிறை சென்னியன் வண்டும் தும்பியும் நீலப்பூவிலே தங்கி பாடுகிறதா. வண்டும் பூமி தும்பியும் நீலப்பூவிலே தங்கி பாடுகின்ற ஒன்று. அந்த சுனை இயற்கையை சொல்கிறார், ரொம்ப அருமையாக எடுத்து சொல்கிறார். கரையின விடம் திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இந்த திருச்சிராப்பள்ளி சென்று அங்கே பெருமானை வழிபட்டு அங்குள்ள உச்சி பிள்ளையாரையும் வழிபட்டு உள்ளம் மகிழ்ந்து அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஆரூரமல்ல ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம்.